திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஏமாற்றிவிட்டதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் விமர்சனம் செய்திருக்கிறார். பாஜகவின் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் திருச்சி SRM ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரம்பலூர் மக்களவை தொகுதி IJK வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர், IJK தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் பாஜக சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், திராவிடம் பேசுபவர்கள் நாட்டுப்பற்று அற்றவர்கள் என்றும் நாட்டின் வளர்ச்சி பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எனவும் விமர்சித்தார். பெரம்பலூர் தொகுதியில் தான் ஆற்றிய பணிகள் குறித்த புத்தகத்தை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், வேறு எந்த எம்பியாவது இதுபோன்ற பணிகள் குறித்து புத்தகம் வழங்கியுள்ளனரா என கேள்வி எழுப்பினார். முந்தைய தேர்தலின் போது தான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவதாக அவர் கூறினார். எந்த ஒரு கட்சிக்கு கிராமங்கள் தோறும் கிளைகள் உண்டோ, ஊர்கள் தோறும் கொடி பறக்கிறதோ அதுவே பெரிய கட்சி என்று டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். பாஜகவும் IJK கட்சியும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், இரு கட்சிகளின் கொள்கையும் ஒன்றுதான் என தெரிவித்தார். உங்களிடம் இந்த புத்தகத்தை கையிலே கொடுத்திருக்கிறேன். கடந்த காலங்கள் எத்தனையோ எம்பிக்கள் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருப்பார்கள். யாராவது மக்களுக்கு தாங்கள் செய்திய அந்த காரியங்களை புத்தகமாக அடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரிந்து இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதை இது போன்று அடித்து கொடுப்பதற்கு ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற அத்தனை கருத்துக்களும் தகவல்களும் 100% உண்மை என்பதை நீங்கள் யாரிடம் வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம். பாராளுமன்றத்தை பேசியதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஆக நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தேனோ அதை அத்தனையும் முடித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு திராவிட தோழர்கள் இன்றைக்கு 501 வாக்குகளை கொடுத்தார்கள். அதில் 5 கூட செய்யவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள்.